தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடந்த 24ஆம் தேதி கல்வி மானிய கோரிக்கை நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக ஆசிரியர் தகுதி தேர்விலிருந்து பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு விலக்கு அளிக்கக்கூடிய வகையில் ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்கிற தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதை எங்களுடைய அமைப்பானது வரவேற்கிறது. அந்த தீர்மானத்தை பின்பற்றி ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தினுடைய விதி 23ஐ திருத்தம் செய்திட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அதே போன்று ஆசிரியர் தகுதி தேர்வு ஏற்கனவே நடந்து முடிந்துள்ளது. அந்த தகுதி தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக வெளியிட வேண்டும். தகுதி தேர்வில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய பணிக்காலத்திற்கேற்ப வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கிறோம். அதே போன்று தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில் ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதை பற்றி எவ்விதமான தகவலும் இல்லை. கடந்த 12 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறையில் வெறும் 2430 ஆசிரியர்கள் பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் தொடக்க கல்வித்துறையில் ஆயிரக்கணக்கான பணியிடங்கள் காலியாக உள்ளன. அந்த பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதை பற்றி நிதிநிலை அறிக்கையில் எதுவும் தெரிவிக்கப்படாதது என்பது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தருவதாக அமைந்திருந்தது. அதே போன்று தமிழக வெற்றிக் கழக அரசு பொறுப்பேற்ற பின்பு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஆசிரியர் சங்கங்கள் அனைத்தையும் அழைத்து ஒரு 2 நாட்கள் ஒரு கலந்துரையாடல் கூட்டத்தை நடத்தினார்கள். எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் அவரிடம் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நேற்று முன்தினம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கல்வி மானிய கோரிக்கையினுடைய விவாதத்தில் கூறுகிற போது, ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் என்னுடைய அறை முழுவதும் நிரம்பி வழிகிறது. அவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் ஆய்வு செய்து நிறைவேற்றுவதற்காக ஒரு குழுவை நியமிக்க இருக்கிறோம், ஒரு உயர்மட்ட குழுவை நியமிக்க இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த உயர்மட்ட குழு அமைப்பது என்பது பிரச்சனைகளை கிடப்பில் போடுவதாக அமைந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் கடந்த ஆட்சியிலும் நாங்கள் பல்வேறு குழுக்களை பார்த்திருக்கிறோம். அதற்கு முந்தைய ஆட்சியிலும் நாங்கள் பல்வேறு குழுக்களை பார்த்திருக்கிறோம். குழு என்று சொன்னாலே அது பிரச்சனைகளை கிடப்பில் போடுவதாகவே இதுவரை நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம். எனவே தமிழ்நாடு அரசு அமைக்க இருக்கிற அந்த உயர்மட்ட குழுவானது ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் அந்த பிரச்சனைகளை ஆய்வு செய்து தீர்வு காண்கிற குழுவாக அமைய வேண்டும். அதற்கு ஒரு காலக்கெடுவை தமிழ்நாடு அரசு நிர்ணயிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அதே போன்று புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழக அரசு டாப்ஸ் திட்டத்தை நாங்கள் முழுமையாக அமல்படுத்துவோம் என்று கூறியிருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் கூறியபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்குரிய பணிகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையையும் நாங்கள் முன்வைக்கிறோம். இல்ல, ஓய்வு பெறும் வயது ஏற்கனவே 58 இருந்தது. அதிமுக ஆட்சி காலத்தில் அது 59ஆக உயர்த்தப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது 60ஆக உயர்த்தப்பட்டது. இந்த 60ங்கிறதே மிக அதிகம். இன்றைக்கு மாநிலம் முழுவதும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த சூழல்ல ஏற்கனவே ஓய்வு பெறும் வயதை உயர்த்தியது என்பதே தவறு. அந்த சூழ்நிலையில இது 60ஐ 62ஆக உயர்த்துவது என்பது நிச்சயமாக தேவையில்லாத ஒன்று. அது தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை பறிக்கக்கூடியதாக அமைந்துவிடும். எனவே அது ஒரு வாய்மொழி செய்தியாக வதந்தியாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. எனவே
அதை வந்து நம்ம உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது. அப்படி ஒரு செய்தி வதந்தியாக வந்து கொண்டிருக்கிறது. அது நிச்சயமாக அப்படி நடக்காது என்று நாங்கள் நினைக்கிறோம். சா மயில், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி.